இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஆசிரியர் தான். இவர் கொஞ்சம் பேராசிரியர். எப்படின்னா திருமணம் நடப்பதற்கும் தடைக்கும் ஒருத்தர் பரிகாரமோ அதுக்கான விளக்கமும் கொடுத்தாரு. அடுத்து பேச போகிறவர் பார்த்தீங்கன்னா ஏன் திருமண முறிவு ஏற்படுகிறது. திருச்செங்கோட்டில் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தாங்க இவர். நாங்கள்லாம் மதுரையில் சங்கம் வைத்து தமிழில் வளர்த்தோம்னா இவர் திருச்செங்கோட்டில் சங்கம் வைத்து ஜோதிடம் வளர்க்குறார். அதுதான் பெரிய விஷயம். எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்து சங்கம் நடத்துகிறோம். அவர் இந்த ஊர்லேயே ஒரு பழம்பெரும் சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரே ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு தலைவராக இருக்கார். நல்ல ஜோடியை இணைக்க தெரியாத ஜோதிடர்களுக்கு நல்ல பதில் கொடுக்க வருகை தருமாறு அன்புடன் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா ராஜாசங்கர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 4வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய ஜோதிட ஆசான்களுக்கு முன்னாடி பேசுவது என்பது கொஞ்சம் கடினமான விஷயங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மேடையில் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏன் திருமணம் வந்து நிறைய விவாகரத்தில் ஆகுது அப்படிங்கிறது கேள்வியாக வச்சிருக்கிறாங்க. விவாகரத்து அப்படிங்கிறது சரியான பொருத்தம் பார்த்துருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறது கொஞ்சம் குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தம் மட்டும் அல்ல, கட்ட பொருத்தமும் சரியான வேலைகளை செய்யும். இப்போ பாருங்க, நமது வசந்த ஐயா சொன்னாங்க, ஒரு லவ் ஜோடியை பிரிக்கிறது நல்லதல்ல. உண்மைதான். அதை தான் மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனப்பொருத்தம் இருந்துட்டா எந்த பொருத்தமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, அதே கேள்வியே திரும்ப கேட்கலாம். பெற்றவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு இப்படி தான் கல்யாணம் செய்யணும், பையனுக்கு இதுபோல வரன் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு பல எண்ணங்கள் பல ஆசைகளோடு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டா 4 பேர்த்தோடைய ஆசைகளில் மண்ணு விழுந்துடுது. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாகிடுது. அப்போ அந்த 4 பேரும் பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களும் ஒரு மனக்குறைவோடு எவ்வளவு சங்கடத்தோடு ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் ஆகுது அப்படின்னா, சில பேர் பாருங்க, காதல் செய்து கல்யாணம் பண்ணவர்களும் சரி, பொருத்தம் பார்த்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணவர்களும் சரி, நிறைய பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்லை. அந்த திருமணம் ஆவதற்கு முன்பு கண்ணேம்பாங்க, மணியேம்பாங்க, முத்தேம்பாங்க. நீ இல்லாத வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. காதல் பண்ணும்போது அப்படிதான். அதே திருமணம் உறுதியான போதும் அதே போல தான் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். கல்யாணம் ஆகி 10 நாளில் கேள்வி கேட்டு பாருங்க, நீ இருந்தால் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன் இப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஈகோ, விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலை. அதாவது உங்களுடைய வளர்ப்பு ஒரு மாதிரி இருக்கலாம், இங்கே போகக்கூடிய இடத்துல வளர்ப்பு ஒரு மாதிரி இருக்கலாம். அதற்கும் இதற்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வராது. அதுக்கு பிறகுதான் ஜோதிடத்தில் விவாகரத்து
ஐயா வந்து நிறைய சொல்லிட்டாங்க. ராகு கேதுவை பற்றி சொன்னாங்க. பாவங்களுடைய செவ்வாய் சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும், ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும். அதுபோல் ஒரு சில இடத்துல குருவை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும் இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா அம்ச லக்கணமும் பெண்ணுடைய லக்கணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணுமா? பெண்ணுடைய அம்ச லக்கணமும் ஆணுடைய அம்ச லக்கணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணுமா? அதற்கும் ஐயா சரியான பதிலை சொல்லிட்டாங்க. இப்படி எத்தனை தான் நாம் பார்த்தாலும் கூட அந்த கல்யாணம் அப்படின்னு வரும்போது பிரச்சனைகள் அதிகம் உருவாகுது. இதற்கு காரணம் விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலை தான் அந்த ஆணுக்கு பெண்ணுக்கும் இதுபோல அமைப்பை தருது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்னு எதை வச்சு சொல்றது? உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். 3, 7, 11 சம்பந்தம் இல்லாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. 3, 7, 11 அது ராகுவுடைய நட்சத்திரமாக நீங்கள் எடுத்துக்காங்க. 3ஆம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, 7ஆம் இடத்துல சுவாதி நட்சத்திரம் இருக்குது, 11ஆம் இடத்தில் சதய நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த ராகு சம்பந்தப்படாமலும் ஒருவருக்கு திருமணம் இல்லை. அப்ப கோச்சார ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி சம்பந்தப்படும் போது 3ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் ஏதோ ஒரு வழியில் சம்பந்தம் இருக்கும். அவங்களுக்குத்தான் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் போகாத கோவில் இல்லை, ஏறாத மலைகள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, இருந்தாலும் எங்கள் பெண்ணுக்கு திருமணம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருமணம் நடப்பதற்கு இந்த கோச்சார ராகு அப்படிங்கிறது, கோச்சார ராகு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள். அதாவது கோச்சார ராகு பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா, ராகு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் கும்ப வீடு. கும்ப வீட்டுக்கு 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோணம். அப்போ ராகுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 11. அப்போ இது 6 வீடையும் போட்டு பாருங்க, கும்பராசிக்கு 6 வீடையும் சம்மதப்படுத்தி பாருங்க. இதுதான் ராகுடைய அந்த ராகு கோச்சார ராகு பயன்படுத்த. அதாவது நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆண் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு 7ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ உங்களுக்கு ஆண் வீடுகளில் இருக்கும்போது திருமணம் நடைபெறும். அப்ப தசா புத்தி சம்பந்தப்படாதா, தசா புத்தி கொடுக்காதா அப்படின்னு கொடுக்கும்போது கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் அதே போலதான் தவறி கூட நவாம்சத்தில் உங்க லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தசை புத்திகள் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இப்படி செய்தால் கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்கும். அதே போல நவாம்சத்தில் 3ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, அவருடைய தசா புத்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே பிரச்சனையை கொடுக்கும். இதுக்கெல்லாம் வழிகளே இல்லையா? வழிகள்லாம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, ஐயா ஒரே வார்த்தையில் சொன்னார், வசந்த ஐயா பேசும்போது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், எதிர்பார்ப்பை குறைச்சிக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு பெண்ணுக்கு 21 வயசு அப்படிங்கும் போது திருமணம் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த 21 அப்ப ஜாதகத்தை எடுப்பாங்க, ஆண் ஜாதகத்தோடு இணைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சரி கல்யாணம் பண்ணிடலாம் நம்ம பிள்ளைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 15 கண்டிஷன் போடுவாங்க. ஒரு 2 வருஷம் சேர்த்தி ஆகிடும், 23 வயசு ஆகிடும், அல்லது ஒரு 25 வயசு ஆகிடும். 5 எதிர்பார்ப்பை குறைச்சிக்குவாங்க, 10 ஆகிடும். மறுபடி 27, 29 அப்படின்னு வரும்போது 5 எதிர்பார்ப்பு தான் இருக்கும்.
அந்த 5 எதிர்பார்ப்பை 21 வயசுலேயே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அப்படி நாம் பார்க்கறக்கூடிய காலகட்டங்கள், எதிர்பார்ப்புகள் இப்படி தான் இருக்கணும். அதற்காக ஒன்றும் தெரியாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு 2 இடம் பார்த்து கொடுங்க. அதே போல் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய சம்பிரதாயங்கள் தெரியாத போயிருச்சு. பாரம்பரியத்தை யாருமே கடைபிடிக்கிறது இல்லை. பாரம்பரியத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு நன்மைகள், நல்லது நடக்கும் என்பதை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லி கொடுங்க. அதாவது இன்னைக்கு என்னுடைய பெண்ணெல்லாம் போய் அடுத்த வீடுகளில் வேலை செய்யாது. அப்படி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் போய் ஒரு வேலைக்காகவோ இன்னொரு இடத்துக்காகவோ நீங்கள் தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ ஐயா அப்போ என்ன அப்படின்னா இதுக்காக போய் நீங்கள் தனியாக தங்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ அது தேவைப்படும் இல்லையா? அப்போ ஒரு ஆள் கூட கூட்டிகிட்டே போவீங்க. அப்போ சாப்பாடு அப்படிங்கிறது செஞ்சு பழகணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சாப்பாடு செஞ்சு பழகிறது நல்ல பழக்க வழக்கங்கள். பாருங்க, ஒரு சின்ன ஒரு முறை தான். இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே கேட்கறது உண்டு. ஆண்கள் வீடுகள், எனக்கு குத்து விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு பெண் தேவை, கல்யாணம் ஆகணும், குத்து விளக்கு ஏற்றுவதற்கு எனக்கு ஒரு பெண் தேவை அப்படிங்கும் போது பெண் தேடுவாங்க. அந்த பெண்ணும் இன்னைக்கு பாருங்க, பித்தளை விளக்கெல்லாம் இல்லை, வெள்ளி விளக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, சில்வர் விளக்கெல்லாம் விட்டுட்டாங்க. சரிங்களா? மண் விளக்கையும் மறந்துட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது குத்து விளக்கை எடுத்து வச்சு எத்தனை பேர் தீபம் போடுறாங்க? ஏதோ ஒரு விசேஷம், இந்த ஆயுத பூஜையெல்லாம் வந்தது இல்லையா, அதுக்கு தான் குத்து விளக்கு எடுத்து வச்சு பூஜை போடுவாங்க. மற்ற நாளில் எங்கே இருக்கும்? பரல்ல இருக்கும். மற்ற நாளைக்கு எங்கே இருக்கும்? பரல்ல இருக்கும். யார் வீடுகளில் குத்து விளக்கு பரல்ல இருக்கிறதோ கழட்டி அக்கா கழட்டி வச்சிருப்பாங்க, தனித்தனியா கழட்டி வச்சிருப்பாங்க, இடத்தை காக்குது அப்படிங்கிறதுக்காக. அவர்கள் வீட்டில் மாமனார், அதாவது மாமியார் மருமகள் சண்டை வரும். அப்ப அதே போலதான் மொரம் அப்படின்னு சொல்றோம். மூங்கில்ல செய்த மொரம் எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. யார் வீட்டில் மொரங்கள் இருக்கிறதோ, மொரம் இருக்கணும், அவங்களுக்கு புடைக்க தெரியுதோ புடைக்க தெரியலையோ அது அப்புறம். மொரம், மூங்கில் மொரம் யார் வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் முறைகள் தெரியும். மாமா யாரு, சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, அத்தை யாரு அப்படிங்கிற முறைகளை கட்டு வச்சிருப்பாங்க. அந்த முறம் இருக்கிற வீடு தான் சரியா இருக்கும். அதே போல பாருங்க, படி அப்படின்னு சொல்லுவாங்க. படி, ஆளாக்கு, இன்னும் உலக்கு, ஆளாக்கு, உலக்கு. சரிங்களா? இந்த படியில யார் அரிசி அளந்து போடுறாங்களோ அவர்கள் வீட்டில் நல்ல அந்த பசங்க பொண்ணுங்க படிமானம் வரும், நல்லா படிப்பாங்க. ஆமா, இது ஒழுக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் நாம் படி பயன்படுத்துகிறோம்? படி டம்ளர் ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல வல்லம்னு சொல்லுவாங்க, 5 படி. ஆமாம், அப்படி இருந்தது, இன்னைக்கு டம்ளர் ஆயிடுச்சு. அப்படி இன்னைக்கு டம்ளர் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த படியிலேயே கூட இன்னைக்கு படி பாருங்க, இரும்பு படியை வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஜென்ரேஷன். அப்போ இரும்பு படி வாங்கி கொடுத்தாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எல்லாருமே பித்தளை படி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த படியிலையோ ஒன்று இது பண்ணுங்க, ஆனால் அதில் மார்க் பண்ணி வச்சுக்காங்க, இது அளவுக்கு 1 டம்ளர், இது வரைக்கும் 2 டம்ளர், இப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படியில் அளந்தாவது போடுங்க. அப்போ நல்லது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க.
ஆமாம். இப்போ பாருங்கள், எல்லாருமே இந்த ஓரத்தில் கரை கட்டுவாங்க சுண்ணாம்பில். கல் சுண்ணாம்பு இருக்கும், கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருக்கும், இப்படின்னு இருந்தது. இன்றைக்கி யார் வீட்லேயும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இல்லை, கல் சுண்ணாம்பும் இல்லை. அது டைல்ஸு, பார்டரு டைல்ஸ் வந்துருச்சு. எல்லாத்தையுமே நம்ம மாற்றி நாகரிகங்கிற பேரில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணினீங்கனாலும், நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், நீங்கள் கோடியிலேயே புரண்டாலும், சாப்பிட்றதுக்கு விவசாயி உழைத்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ பாரம்பரியம் எல்லா இடத்துலையும் இருந்தால், பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறலாம். சரி, இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு பகை நட்சத்திரம் அப்படின்னு இருக்கா இல்லையா? பகை நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இப்போ பகை நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர்களை சேர்த்தலாமா? ஒரு திருமண பொருத்தத்துக்கு சேர்த்தலாமா அப்படின்னு கேள்வியெல்லாம் வரும். சரி, ஏங்க அங்கேயும் இங்கேயும் பார்ப்பானே, நம்மளோட பழகிறவங்களையும் நம்மளோட சேர்ந்தவங்களையும் அப்படி பார்க்குறதோட ஒரு குடும்பத்திலேயே இருந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தால், பெரியவங்க அனுசரித்து போகணும். அனுசரணை என்பது எங்கே இருக்கோ, நான் யார் தெரியுமா, என்னைட்டு மோதனா என்ன ஆகும் தெரியுமா, எங்கள் ஊர் என்னன்னு தெரியுமா, மதுரையில் நான் எப்படி ஆளுன்னு தெரியுமா, ஐயா ஒரு பேச்சுக்கு அப்படிலாம் சொன்னோம்னா எல்லாருக்கும் ஒரு கால சூழ்நிலைகள் வரும். யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்க யாருமே இல்லை. நாம் எல்லாம் ஜோதிட குடும்பம். இன்னைக்கு ஜோதிட குடும்பம். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணா, அக்கா, மாமா இப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் நாம் எல்லாருமே. அப்படி நீங்கள் நினைத்து பார்க்கும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் போகிற காரியங்கள் வெற்றி அடையும். சரிங்களா? அப்போ இப்போ ஒருத்தருக்கு அஸ்வினி அப்படிங்கிறது கேதுடைய திசை, கேட்டைங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் புதனுடைய புத்தி நடக்குது. எப்படி இருக்கும்? அப்படி திசைகளுக்கு புத்திகளுக்கு நான் சொன்னேன், நீர் ராசிகளில் இருந்து திசை நடத்தும் போது என்ன செய்யும், நெருப்பு ராசிகளிலிருந்து திசை நடத்தும் போது என்ன செய்யும், நில ராசிகளிலிருந்து திசை புத்தி நடத்தும் போது என்ன செய்யும். நிலம் என்பது திடமானது. இங்கே இருக்கக்கூடிய இடத்த கொண்டுட்டு போய் வேற ஊரில் வைக்க முடியாது. அப்போ நிலம் என்பது பாரம்பரியத்தை உடையது, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள். நில ராசிக்காரங்களை கூட வச்சுக்காங்க. உங்களுக்கு சரியான ஆதரவான, உங்களுக்கு தகுந்தார் போல் அங்கே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணும். சரி, நான் ஏற்கனவே சூரியனை பற்றி ஏற்கனவே நிறைய மேடைகளில் பேசிட்டேன், சந்திரனை பற்றியும் கூட பேசிட்டேன். இன்னைக்கு யதார்த்தமாக புதன் அப்படிங்கிறது வந்துருச்சு. புதன் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் மிதுன வீடாக ஞாபகம் வச்சுக்காங்க. புதனுக்கு காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு எது? புதன். அந்த வீடு அதில் ஆட்சி பெறுகிறார். புதன் ஆட்சி பெறுகிறார். அந்த புதன் ஆட்சி பெறக்கூடிய இடத்தில் இருந்து எத்தனாவது வீடுகளில் நீச்சம் அடைகிறார்? 10வது வீடுகளில். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு 10ஆம் இடத்துடைய காரகத்தை அனுபவிக்க உங்களுக்கு தடைகள் ஏற்படும். சரிங்களா? சரி, இப்போ ஜாதகருக்குன்னு எடுத்துட்டோம். அம்மாவுக்கு பார்க்கணும். அம்மாவுக்கு 4ஆம் இடம். அம்மானா 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு 12ல் புதன் ஆட்சி பெறுகிறார். அவங்களுக்கு என்ன பாவகம் பாதிக்கும்? நீங்கள் காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்காங்க. மிதுன வீடு ஆட்சி வீடு, நீச்ச வீடு மீன வீடு. இப்போ கடகங்கிறது அம்மா. அப்போ ஜாதகருக்கு 12ஆம் இடம் பாதிக்கும். சரிங்களா? இப்போ அம்மாவுக்கு எந்த பாவகம் பாதிக்கும்? ரத்னகுமார் ஐயா சொல்லுங்க, எந்த இடங்க ஐயா பாதிக்கும்? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்பது பாதிக்கும்.
சரிங்களா? அப்போ ஆட்சி பெறக்கூடியது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பெறாரு, துலாமில் நீச்சம் பெறாரு. அப்போ சூரியன் நின்ற இடத்திற்கு 3ஆம் இடம் ஒரு பாதிப்பை சொல்லும். சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சி பெறாரு, விருச்சகத்தில் நீச்சம் பெறாரு. அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடம் ஒரு பாதிப்பை சொல்லும். அதே போல் புதன் முதல் வீடு தான், காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு தான் எடுக்கணும். 2வது வீடு பாதிக்காதா அப்படின்னு சொன்னால் அதுவும் 50% பாதிப்பை தரும். புதன் ஆரம்ப ஸ்டேஜ் என்னங்க, புதன் கெட்டு போச்சுன்னா படிப்பில் கை வைக்கும். படிப்பு நல்லா தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி பிரச்சனையை கொடுக்கும். ஆமாம், இதுபோல் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்படி ஒரு இடத்துக்கு எப்போ எந்த காலகட்டத்தில் பாதிப்பை தரும், இதுதான் நமக்கு மெயின். இதை சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. எந்த காலகட்டம் அக்குருட்டாக நீங்கள் குறித்து கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த காலகட்டம்னு நீங்கள் எழுதி தரும் போது தான் நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்கிறீங்க. அப்போ எந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒருத்தருக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ நடக்குது, எந்த காலகட்டம் வரைக்கும் அவர் ஜாதகத்தில் எழுதிக்கணும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த பூஜைகள் செய்யும் போது நீங்கள் வெற்றி பெறலாம். ஒன்றும் இல்லை, புதனுக்கு நீங்கள் பரிகாரம், குழந்தைங்களாக இருந்தால் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். சரிங்களா? ஞாபக மறதியாக இருக்குது அப்படின்னா அந்த ஆணோ பெண்ணோ எக்ஸாம் எழுதும் போது இந்த கையை ஊனிக்கிட்டு இந்த கையில் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள். ஞாபகத்திறன் அப்படியே வேலை செய்யும். ஞாபகத்திறனை இருக்கக்கூடியதுக்கு இதில் வந்து மர்ம புள்ளி இருக்குது. சரிங்களா? இந்த கையை ஊனிக்கிட்டு எக்ஸாம் எழுதும் போது ஞாபகங்கள் படித்தது அப்படியே நமக்கு வரும். சரிங்களா? அப்போ பெரியவங்களாக இருந்தால் என்ன செய்யணும்? பெரியவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாசிப்பயிறு. தானியம் என்ன? பாசிப்பயிறு. அப்போ பாசிப்பயிறு வந்து அதால் செய்யப்பட்டதை அவிச்சு கொடுக்கலாம். அதேமாரி சாம்பார் வைக்கலாம், இன்னும் நிறையா எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு பாயாசம், பச்சை பயிறு பாசிப்பயிறு ரெண்டுமே ஒன்று தான். தோல் நீக்கல பாசிப்பயிறு, இல்லைன்னா பச்சை பயிறு. அந்த பாசிப்பயிர் பாயாசம் வச்சு கொடுக்கலாம். எந்த வீடுகளில் வாரங்களில் 2 நாட்கள் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றீங்களோ அந்த வீடுகள் நன்மையை தரும். எந்த வீடுகளில் 4 நாளைக்கு வாரத்தில் 4 நாளைக்கு நான்வெஜ் செய்கிறாங்களோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். இனிப்பு அதிகமாக யூஸ் பண்ணும் போது சுப நிகழ்வு உங்கள் வீட்டில் நடக்கும். எந்த வீட்டில் மங்கள இசை ஒலிக்குதோ அந்த வீடுகளில் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆப்போசிட்டாக இப்படி சொல்லி பார்ப்போம். மங்கள இசைக்கு பதிலாக சங்கம் மாறி ஊதாரி புட்டுக்கிட்டா இப்படிங்கிற ஒரு பாட்டு ஒலிக்குது. ஒரு நல்ல வேலையாக அவர் போயிட்டு இருக்கிறார். இன்றைக்கி 10 லட்ச ரூபா பணம் வரணும் எனக்கு, நான் அந்த வேலைக்காக நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த பாட்டை கேட்டு போனால் கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுப்பாங்களா? எப்பேற்பட்டவங்களுக்கும் வராது. சரிங்களா? அப்போ கருப்பு ட்ரெஸ்ஸு யார் போட்டு இருக்கிறாங்களோ, கருப்பு ட்ரெஸ்ஸு யார் போட்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கி சனிக்கிழமை நான் உகந்த நாள்னு சொல்லி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லை. கருப்பு எங்கே பயன்படுத்தணும்? ஒரே இடத்துல மட்டும் தான் பயன்படுத்தணும். டெத்து வீட்டில் மட்டும் தான் பயன்படுத்தணும். உங்களைய அதாவது உங்களுக்கு மட்டும் தடை தாமதத்தை சொல்லாது கருப்பு ட்ரெஸ்ஸு. உங்களை யார் பார்த்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கும் போகிற காரியம் விளங்காது. இப்படி அனைத்து விஷயங்களையும் பெரியவங்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, அங்கே ஒரு பாப்பா வேறு போட்டிருக்கிறாங்க லூஸ் கேர். லூஸ் கேர் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு லூஸ் கேர் போட்டது யாருங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி பாஞ்சாலி. அப்போ அவங்க லூஸ் கேர் போட்டாங்க. அவங்க எதுக்காக லூஸ் கேர் போட்டாங்க? அங்கே பிரச்சனையாச்சு, அவங்களுக்கு இதாச்சு. அடுத்தது 2வது கண்ணகி, அவங்களுக்கு என்னாச்சு? பிரச்சனைக்காக மட்டும்தான் லூஸ் கேர் போடுவாங்க.
அப்போ யார் லூஸ் கேர் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லும். அந்த பாப்பா எடுத்து முடிகிறாங்க பாருங்க. ஒரு பொருத்தம் பார்க்க வராங்க, ஒரு பையனும் பொண்ணு வராங்க. வர வர அந்த பொண்ணுக்கு முடியல தண்ணி சொட்டிட்டு வருது, தண்ணி கீழே சொட்டிட்டு வருது. என்னன்னு கேட்குறேன். ஆஃபீஸ்க்கு வரும்போது பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பொருத்தம் வராதுன்னு நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன். ஏன்? இந்த லூஸ் கேர் தான். தண்ணி சொட்டனால் அங்கே வேஸ்டேஜ், நீர் அப்படிங்கிறது வேஸ்டேஜ் ஆகுது. அப்போ அங்கே அவங்களுக்கு பொருத்தம் வராது. சார் எப்படி இருந்தாலும் சரி, என்ன பரிகாரம் சொன்னாலும் சரி, மாப்பிள்ளையும் பையனும் மாற்றம் இல்லை. மாப்பிள்ளையும் பொண்ணும் மாற்றம் இல்லை. இவங்க தான் ஜோடி. இதுக்கு நீங்கள் சொல்லணும். கூட வந்திருக்கிறீங்க யார்? 3 பேர் கல்யாணம் ஆகாதவங்க. 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கேட்க வந்திருக்கிறாங்க. கூட அவங்க இல்லாத 3 பேரும் கல்யாணம் ஆகாதவங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா சொல்லிட்டு வேற போயிட்டார், ஒரு மனப்பொருத்தத்தை பிரிக்கிறது தப்பு, உங்கள் வீட்டில் இது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்ட்டார். அப்படி சொல்லலையா? சரி, அப்படி நான் நினச்சிக்குவேன். எப்பயுமே ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா ஜாதகத்தை அவங்களுக்கு சாதகமாக சொல்லணும். அதுதான் நமக்கும் நடக்கும். நமக்கும் பசங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்படி நமக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயத்தோடையே நாங்கள் சொல்லுவோம். இவர் இப்போ தான் புதுசாக பார்ப்பாராட்டுக்கு பம்பிகிட்டே பார்க்குறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. வேணா அப்படி இல்லை. நாம் சொல்கிறதுக்கு வாய் கூசும். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். சொல்கிறது என்னங்க, கல்யாணம் நீங்கள் 2 பேர் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு ஒரு தீர்வு முடிவு நான் சொல்லணும். அப்போ நல்ல விஷயமாக நான் சொல்லணும். இந்த பையனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நல்லா கேட்கணும். 2ஆம் தாரம் அந்த பையன், அந்த பையனுக்கு முதல் தாரம், அந்த பொண்ணுக்கு 2ஆம் தாரம். முதல் வாழ்க்கை டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2வது வாழ்க்கையும் இப்படின்னு நாம் சொன்னோம்னா மனசு பாதிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கோவில் சொல்லி விட்றேன். அந்த கோவிலில் போய் 2 பேர்த்தோடைய குலதெய்வங்களை எழுதுங்க. குலதெய்வத்தோடைய பெயர், மாப்பிள்ளையோடைய குலதெய்வ பெயர், பொண்ணுடைய குலதெய்வ பெயர், மாப்பிள்ளையோடைய பெயர், பொண்ணுடைய பெயர் எழுதிட்டு 2 சீட்டையும் போடுங்க. ஒரே டைம் தான். என்ன வேணாலும் நினச்சிக்காங்க. உங்கள் முன்னோர்கள், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், இப்படி எதை வேணாலும் நினச்சிக்கிட்டு ஒரு விநாயகர்களுக்கு முன்னாடி கூட, ஏன்னா வெற்றி பெற்ற கடவுள் விநாயகர், அப்போ அவருக்கு முன்னாடி கூட போட்டு அந்த சீட்டை எடுங்க. ஒரே டைம் தான் எடுக்கணும். எடுத்து என்ன வருதோ அதான் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, அங்கே என்ன தெரியுங்களா வந்தது? வேண்டாம். அந்த பையன் உஷாராயிட்டான். ஏன்னா நான் இங்கே ஏற்கனவே சொல்லி விட்டேன். அப்போ இன்னொரு விஷயம், நல்லா அதில் இது நடக்குமா நடக்காதான்னு ஜாதகத்தை பார்த்தே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜாதகம் இல்லாதையே சொல்லலாம். அந்த பையன் கவுண்டர் சமுதாயம், இந்த பொண்ணு எஸ்சி. என்ன சொல்லுவீங்க? அப்படியே இவங்க ஏற்றுக்கிட்டாலும் கூட பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. சரிங்களா? இது பிரச்சனைகள் அப்படிங்கிறது. ஆமாம். அப்போ இது எல்லாமே புரிஞ்சு அறிஞ்சு நாம் ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு காலகாலம் வாழக்கூடியது. எந்த குடும்பத்திலையாவது இத்தனை ஜோதிடர் இருக்கிறோம் இல்லையா? அந்த கணவன் சொல்லக்கூடிய ஜோதிடத்தை அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏற்றுக்கிறாங்களா? இதே பெண்கள் சொல்லக்கூடிய ஜோதிடத்தை ஆண்கள் ஏற்றுக்கிறாங்களா? கேட்டு பாருங்க. ஒருத்தருமே இல்லைம்பாங்க. ஏற்றுக்கிறாங்களாம்மா? அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. டிவியில் பாருங்கள், நம்ம தாத்தா அதே இதே சொல்லுவார், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். வேணா ஒரு சில சமயத்துக்கு சந்திரனை வச்சு சொல்லுவார், ஒரு சில சமயத்துக்கு குரு வச்சு சொல்லுவார், சனி பகவான் வச்சு சொல்லுவார். அதெல்லாம் உடனே ஏற்றுக்குவாங்க. அது பொதுவான விஷயம். அப்போ அக்குருட்டா எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம்தான் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு இந்த தசை புத்தி நடக்கும்போது நல்லது செய்து, அப்போ சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதை செய்து
உங்களுடைய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தேவைகளை அவைகளே பூர்த்தி செஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு டைவர்ஸ் என்கிற பேச்சே வராது. அடித்தா கூட நீ அடிக்காத வேற யாருமா அடிக்க போகிறாங்க. எனக்கு பிரகாஷ் ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு நிறைய விஷயம். அப்படி அவர்கிட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஐயா ஒரு கோவிலுக்கு போக சொன்னார். ஆனால் ஜாதகம் எனக்கு பார்க்கல, எங்கள் அக்கா பையனுக்கு பார்த்தேன். பார்த்துட்டு சொன்னார், மடப்புறம் மாகாளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்களுக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. நான் கூகுள் மேப்பில் போட்டு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்த அந்த இடத்துல ஒரு தம்பதி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த கோவிலில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதற்கு முன்னாடி நான் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, 10 லட்ச ரூபாய் பணம் கையிருப்பு இருக்குது. அப்போ இதை வச்சு கார் வாங்கலாமா வீடு கட்டலாமா, இந்த 2 யோசனையில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் வீடு தான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போது ஆனால் கணக்கு போட்டால் வரல, 10 லட்சத்துக்குள்ளே கட்ட முடியாது. பேஸ்மெண்ட்டை கூட எனக்கு போட வரல அந்த காசு. அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. இங்கே ஒரு தம்பதி பேசிட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த கோவிலில் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும், நான் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன். உண்மையை சொல்கிறேன், பிரகாஷ் ஐயா சொல்லி தான் அந்த கோயிலுக்கு போனோம். எங்கள் அக்கா வீடு பாதியிலேயே நின்றுது. எங்கள் அக்கா வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, நானும் வீடு கட்டி முடித்தேன். 10 லட்ச ரூபாய் தான் வச்சுருந்தேன் நான் பணம், 10 லட்ச ரூபாய் வச்சுருந்தேன். ஆனால் முடிஞ்சது கடைசியில் கணக்கு போட்டு பார்க்கும்போது 70 லட்சம். 35 பவுனு இதுவரைக்கும் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன நம்பிக்கையோடு வாங்கணும். ஒருத்தர் வீடு கட்டும்போது அதாவது 3ல் 1 பங்கு கையில் காசு வச்சுக்கிட்டே யாராஇருந்தாலும் வீடு கட்டுங்க, சரிங்களா? ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது அனுபவத்தை தரும். அப்படி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி எனக்கு செயல்பட வைத்தவர் பிரகாஷ் ஐயா. அப்படி சில பேருக்கு நல்ல விஷயங்களை சுட்டி காட்டி அவர்களுக்கு நல்ல வழிகாட்டி இருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, அவர் கேட்குறது எங்களாட்டெல்லாம் ஏதோ தேங்காய் பழங்க இது வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம், சரிங்களா? ஒரு 1/2 பவுனு கோல்டு, 1 பவுனு வேணா நடந்துடும். அப்போ ஜோதிடம் என்பது நம்பிக்கை தான். அப்போ நம்பிக்கையோடு சொல்வார், அது நம்பிக்கையோடு நடக்கும். நம்பி கேட்டு செயல்படுத்துகிறவங்களுக்கு அது நன்மையாக நடக்கும். அதுபோல் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருந்தால் நம்பிக்கை என்பது இருக்கணும். அந்த 2 பேத்துக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டால் அவ்வளோதான், டோட்டல் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அது எந்த இடத்துக்கு போனாலும் அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். சந்தேகம் அப்படின்னு வந்துட்டால், அப்போ அந்த சந்தேகம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு தெரியாத ஒரு செயல்பாடுகள் செய்யாத இதெல்லாம் செய்துக்கிட்டு வந்தால் அவர்களுக்கு டைவர்ஸுங்கிற பேச்சே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு பெரிய மேடையை கொடுத்த நமது பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மற்றும் நிர்வாக குழு அனைவருக்கும் எனது வாய்மொழி கேட்ட அனைத்து ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆசான் திரு ராஜா சங்கர் ஐயா முதல்ல பேசினவர் வளம் வசந்தகுமார் ஐயா திருமணத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு பேசினார். நடந்த திருமணத்தில் முறிவு ஏன் வருதுன்றத நம்ம ராஜா சங்கர் ஐயா சொன்னார். ரொம்ப அருமையான கருத்துக்கள் அதில் இருக்குது. என்னென்னா, ஒரு திருமண தடைக்கு ஜோதிட முறையில் 1000 பரிகாரம் சொல்கிறோம். இந்த திருமண முறிவே நடக்காமல் இருக்கிறதுக்கு யாராவது பரிகாரம் சொல்கிறீங்களா? ஐயா இப்போ அந்த பரிகாரத்தை சொன்னார். ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தலைவர், துணைத் தலைவர்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடுன்னு சொன்னார், அவர் கலரே சுக்கிரனா?